ரிஷபராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பகவான் துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே வந்து அங்கே தான் அமர்றாரு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைந்து இருக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த மாத பிற்பகுதியில் வக்ரமாயி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தனஸ்தானம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் போராடி தான் அந்த தனத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதே அடிப்படை கல்வி படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள்னால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. படிப்பில் வந்து தடை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் அடிப்படை கல்வி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய படிப்பை வந்து நல்லபடியாக படிக்கணுன்னா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அறிவுரைகளை நீங்கள் கேட்டு நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான். மேலும் பார்த்தீங்கன்னா 3ல் குரு உச்சமடைந்து திரும்ப வந்து வக்ரகதி அடைஞ்சிறாரு. 4ல் கேது. சுகஸ்தானங்கள் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ரிஷபராசி அன்பர்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் தனி கவனம் செலுத்தணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுவது, சரியான நேரத்துக்கு தூங்குவது, இந்த இரண்டுமே உங்களுக்கு உடலும் மனதையும் சீராக்க கொடுக்கும். தினமும் காலையில் மெடிடேஷன் பண்ணுங்கள். தினமும் இந்த தியான பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் அடையும். அப்போ மன நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ல் அதாவது 7ஆம் இடத்துல இருக்கிறனால பொதுஜன தொடர்பு மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலயமாக உங்களுக்கு நிறைய வந்து வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பெண் நண்பர்கள் உருவாவாங்க. இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக நண்பர்கள் வழியே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உருவாகும். அந்த ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதை வந்து சிறு சிறு விஷயமாக இருந்துட்டு ஊடலும் கூடலும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நண்பர்களிடையே இருந்தாலும் கணவர் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நண்பர்கள் போல் தோழமை போல் பழகணும். உங்களுடைய விஷயங்களை வந்து எதையும் மறைமுகம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரகசியம் காக்காமல் எதாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக பேசி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வராது. அதனால் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் புரிந்து கொள்ளும் திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். 2 பேருமே உட்கார்ந்து பேசுங்க. பேசி வந்து ஒரு கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் அந்த பேசி உங்களுடைய முடிவுகளை நீங்களே உங்களும் உருவாக்கிக்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க, ஸ்கூலில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாதம் அருமையான மாதம். இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு, ஒரு பட்டம் கிடைக்கிறது, ஒரு மெடலில் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு பாராட்டுகள் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த சுயமரியாதை கிடைக்கணும்னா நீங்கள் ஒன்று தியாகம் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். அப்போ நீங்கள் தியாகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு சுயமரியாதையை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். 10ல் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக மீடியாவில் இருக்கிறவங்க, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு 10ல் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு தொழிலில் வந்து பதவி உயர்வு, புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது, வெளிநாட்டிலேருந்து வர்த்தகம், வெளிநாட்டு சம்மந்தமான வேலைகள் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே புதிய ஆர்டர்களுக்கு புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. ஒரு தேடுதல், ஒரு வேகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எதுக்கு ஓடுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அதில் வந்து உருப்படியான விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா அதிலும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஓடுங்க, வேகமாக இருங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது தான். இந்த ரிஷபராசிக்காரங்கள் இந்த மாதம் முழுக்கவே நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே போல் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அக்கறை செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உடல் நலத்தில் நீங்கள் நல்லா அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் 11ல் பார்த்திங்கன்னா சனி பகவான் அங்கே வந்து வக்ரகதி அடைஞ்சிடுவார். சனி பகவானோட வக்ரகதியோட இருக்கிறதுனால வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் இந்த மாதம். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகும்போது 11ல் சனி பகவான் இருப்பது மிக சிறப்பான பலன். ஒரு லாபம், தொழில் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கறது, மூத்த சகோதரனால் நல்ல ஆதரவு கொடுக்கறது, அவங்க மூலம் நல்ல வருமானம் கிடைக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இதே இந்த சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால
உங்கள் ராசிக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அது போகும். இந்த கிருமி தொற்றுகள்லாம் இந்த மாதம் வந்து அதிகமாக தொற்று நோய்கள் வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க இல்லையா, வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணம் செல்லும்போது தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீரில் வந்து நீங்கள் கொஞ்சம் சூடான தண்ணீர் குடிக்கிறது, வேறு மற்ற தண்ணீர்லாம் குடித்து உங்களை தொண்டை குரல் வளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த சளி பிடிக்க, கபம் பிடிக்கிறது, இந்த மாதிரியான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக நல்லது. இது போல் தொடர்ந்து நீங்கள் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ரிஷபராசிக்காரவங்க இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 என்று சொல்லக்கூடிய சுக்கிர ஓரையில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது மிக சிறப்பு. பன்னீர், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து நீங்கள் வீடு முழுக்க தெளிச்சிட்டு வரும்போது உங்களுடைய செல்வ நிலை வந்து இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை எப்பவுமே நீங்கள் ரிஷபராசிக்காரவங்க தவற விடாதீங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையும் நீங்கள் தவற விடாதீங்க. இந்த சுக்கிர ஓரையில் செல்வ வளம் உங்களுடைய வீட்டில் வந்து நிலச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர ஓரையை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு பக்தி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக நல்ல சிறப்பான ஒரு செல்வ நிலையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான்.